இந்த செப்டம்பர் மந்த்தை நம்ம பிசிஓடி அவேர்னஸ் மந்தாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா பிசிஓடியோடைய இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு கூட நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 100 பேர் 10 பேர் வரைக்குமே பிசிஓடி நிறைய பேருக்கு இருக்கு. என்ன காரணங்களால இப்படி வருது அப்படின்னா, ஒரு பாடியில் உள்ள ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அந்த கருமுட்டையில உள்ள ஃபாலிக்கல் மந்த்லி ரிலீஸ் ஆகாம அந்த ஓவரியிலே அப்படியே நின்னுக்கிறதுனால ஒரு டைம் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா 10 to 20 வரைக்கும் 9 mmல அந்த ஃபாலிக்கல்ஸ் மாதிரி நெக்லஸ் மாதிரி அந்த ஓவரியில சின்ன சின்ன கருமுட்டையா இருக்கும். அதனாலதான் இதை நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ரொம்ப சிவியர் ஆகும் பொழுது அவங்களுக்கு வெயிட் கெயின், பிம்பிள் பிளஸ் ஹேர் லாஸ் ப்ளஸ் கழுத்தில் கருப்பாகிறது, அப்புறம் முகத்தில் முடி வளர்றது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் கொடுக்கும். அதை தவிர பீரியட்ஸும் இர்ரெகுலராக வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் கம்மியாக வரும், அதுக்கப்புறம் பீரியட்ஸ் போஸ்ட்போன் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 months பீரியட்ஸ் வராமலே இருக்கும். ஸோ கல்யாணம் ஆனவங்களுக்கும் இதில் வரல இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ், அதாவது குழந்தை தரிக்கிறதுலையும் ப்ராப்ளம் ஆகும். குழந்தை தரிச்சாலும் சில பேருக்கு இதனால அபார்ஷனும் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரதெல்லாம் எதனால அப்படின்னா, செடென்டரி லைஃப் ஸ்டைல், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், டயட் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாதனால, ஒபிசிட்டினால, ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஃபேக்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிசிஓடி வருது. ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு நல்ல எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் ரிடக்ஷன் பண்ணினாலே இந்த பிசிஓடி கண்டிஷனை நம்மளாவே கரெக்ட் பண்ணிக்கலாம், மெடிகேஷன்ஸ் இல்லாமல். சம்டைம்ஸ் இனிஷியலாக உங்களுக்கு மெடிகேஷன்ஸ் தேவைப்படலாம். டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட நீங்கள் மெடிகேஷன்ஸு எடுத்துகிட்டு முதல்ல கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை மாடிஃபை பண்ணிக்கிட்டிங்கனாலே நிறைய பேருக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளமை அவாய்ட் பண்ணலாம்.